அவருடைய பிரதரை யாரோ ஒருத்தருக்கு இப்போ போஸ்டிங் கொடுத்துருக்காரு. யாரு? அவருக்கே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லவனுக்கெல்லாம் கொடுக்கறதே இல்லை. ஏற்கனவே விபத்து கேஸு கொலை கேஸுன்னு மாட்டிட்டு இருக்கவன் பேர்ல நீ அங்க உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங் வேற ஏதோ மாவட்ட வாசரை இளைஞரணி அது ஏதோ போட்டு ஒரு போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கட்சி உருப்படுறதுக்கா? பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது கேட்டேன், நான் கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன். ஜெயராமன் இது ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிறது. ஜெயராமனுக்கு நான் சொல்கிறேன், நான் ஓடுகாலிகள்ன்றாரு. இங்கிருந்து போனவங்களாம் துரோகிகள், ஓடுகாலிகள் அவருடைய வார்த்தை. எடப்பாடி பக்கத்தில் 5 சகுனிகள் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் மதுரையில் ஒரு சகுனி இருக்குது, கிருஷ்ணகிரியில் ஒரு சகுனி இருக்குது, பொள்ளாச்சியில் ஒரு சகுனி இருக்குது, பெரிய சகுனி. இது மாதிரி மொத்தமாக 4-5 சகுனிகள் சுற்றி நீங்கள் இருக்கீங்க. இந்த சகுனிகள் தான் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்காரு. ஒழிக்க போறீங்க. யாரையாவது ஒருத்தரை தடுத்து நிறுத்தினது உண்டா? வேண்டாப்பா, போகாதீங்க இந்த கட்சியிலிருந்து. யாரையா ஓடுகாலி? காலில் விழுந்த உடனே அந்த அம்மா சின்னம்மா தெரியாம ஒரு தப்பா பண்ணிச்சே, முதலமைச்சர் பண்ணிச்சு, அது ஓடுகாலியா? இல்லை தெரிஞ்சும் தெரியாமலும் ஓபிஎஸ் எங்கேயோ போயிருக்கட்டும், அவரை போற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி ஓபிஎஸ் இங்கிருந்து போனாரு, அவர் ஓடுகாலியா? அன்வர் ராஜா மாதிரி எம்பியா இருந்து அம்மாவுக்கு க்ளோஸா இருந்து அவர் ஓடுகாலியா? இல்ல அம்மாவுக்கு ஜாமீன் கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தின இந்த புகழேந்தி ஓடுகாலியா? என்னால 100 பேரை சொல்ல முடியும் உட்காந்துட்டு. 100 பேருக்கு மேல போயிடுச்சு. ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏகப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நேற்று மிஸ்டர் சி.வி. சண்முகம் கலந்துக்கல, முன்னாள் அமைச்சர். எப்பயுமே அவர் எதிர்த்து தான் பேசுவார், அவர் என்ன பேசுவார். ஆனா இங்க என்ன நடக்குது? அவருக்கும் அவரதுல நேத்தி கலந்துக்கல. முந்தா நேத்தி மிஸ்டர் வேலுமணி முன்னாள் அமைச்சர் கலந்துக்கல. யார் ஒத்துக்குவாங்க உங்களை? சொந்த பையனுக்கு தப்பு செஞ்சிருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் அதுக்கு நீ போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண வச்சு கட்சியில் இருக்கவங்கலாம் வெளியில துரத்திட்டு அதாவது கடைசி நிலைமையில 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த சகுனிகள் 5 பேரும் அவங்க உதவியாளர் இருப்பாங்க. அவங்கள கூட யாரு வராங்கன்னு தெரியாது. நாவடக்கம் வேணும் ஜெயராமன். யாரும் துரோகிகள் இல்லை. எல்லா விதத்திலையும் எல்லாரும் இந்த கட்சிக்கு உழைச்சவங்க. அங்க போயிருக்கேன்னா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் இந்த தலைவர் ஏத்துக்கிறார், விஜய் என்கின்ற ஜோசப். ஆனா நீங்க இந்த போட்டோ கூட போடுறதுக்கு தயங்குறீங்க. அப்புறம் எப்படி வேலுமணி கூட வருவாரு? நான் தெரியாம கேட்கிறேன். அப்புறம் எப்படி சி.வி. சண்முகம் ஒத்து வருவாரு? அங்க இருக்கவங்க ஏன் அப்படி வெளியில வராங்க? 5 பேர், இசகே சுப்பையா அவங்க எல்லாரும் வராங்க, திருமதி மரகதம் அப்படி இப்படின்னு எல்லாரும் வராங்க. ஏன் வராங்க சார்? ஏன் வெறுத்து போய் வராங்க? சொல்லுங்க பார்ப்போம். கட்சியை தரைமட்டமாக்கி அழிச்சு அவர் செங்கோட்டையனோட தகராறு, அதை பேசுறேன் இதை பேசுறேன். ஆகவே அதிமுகவை முடித்து விட்டார்கள். முடிச்சுட்டு நான் விடுற மாதிரி இல்லை. இந்த வீர சுரேகாவுக்காக இதே கோயம்புத்தூர்ல பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் முன்னின்று எல்லா லேடிஸ் எல்லாம் சேர்த்து நடத்துவேன். இதுக்கு வழி பிறக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை 4 வயசுல, தப்பா சொல்ல, தப்பு இருந்தா தப்பு தான், அதையெல்லாம் குற்றம் சொல்லி பேசுற இந்த அரசு மீது குற்றம் சொல்லும் பொழுது பாலியல் வன்முறை உலகமே சிரிச்சு காரி துப்பிச்ச பொள்ளாச்சிய, அதுல நீ இல்லைன்னு தப்பிச்சுக்கிட்ட. சிபிஐ தான் கண்டுபிடிச்சது. அதை என்கொயரி பண்ண ஆபீசர் என்ன பண்ணா? நியாயம் பண்ணி பேசிட்டு உட்கார்ந்துருந்தான் அந்த போலீஸ் ஆபீசர். அதையும் நீங்க தானே பண்ணீங்க. நியாயத்தை கண்டுபிடிச்சீங்களா? பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு இந்த அரசு, அந்த அரசே கண்டுபிடிச்சு சொன்னிச்சா? இல்ல, சிபிஐ தான் சொன்னிச்சு. பினிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத்து சிபிஐ தான் கண்டுபிடிச்சு சொன்னிச்சு. 13 பேரை சொட்டது அருணா ஜெகதீசன் தீர்ப்பு. அதை எழுதி கொடுத்தாங்க அந்த அம்மா விசாரணை பண்ணி. இது அயோக்கியத்தனமா சுட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் என்ன சார் ஆச்சு? அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து திமுகவும் ஒண்ணுமே பண்ணல சார். அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. இப்ப இருக்க முதல்வர் அது அவர் அழகு நடையில சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கூட்டு களவாளிகள், 120B கொலைடர், கூட்டு களவாங்க. உண்மை தானே? எந்த ஃபைலையும் திமுக எடுத்து பண்ணலையே, ஒன்றை கண்டுபிடிக்கலையே. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் எடப்பாடி பழனிசாமி நாசமா போறதுக்கு காரணமே பொள்ளாச்சி ஜெயராமன் தான், வேற யாரும் கிடையாது. அந்த பக்கம் கேபி முனுசாமி, இந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க. தவறான வழியில கொண்டு போய் ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. ஒரே வழிதான் இருக்கு பழனிசாமி. ஃப்ரெண்டுங்கிறதால சொல்றேன், நான் வேற கட்சிக்கு போனாலும் இந்த சப்ஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா ஓடுகாலிகள்னு சொன்னா வேடிக்கை பார்க்க தயாரா இல்லை.